ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க போகிறோன்னா சூப்பரான பூசணிக்காய் அவியல்னு சொல்லலாம், கூட்டுன்னு சொல்லலாம். அதை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாங்க. தாளிச்சிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மஞ்சள் பூசணிக்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 3லேருந்து 4 மிளகாய் சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கிடலாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு சால்ட்டும் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிட்டு நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். சைட் பை பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம இதுக்கு தேங்காய் தேவைப்படும். தேங்காய் கொஞ்சம் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சீரகம், இதை வச்சுட்டு நல்லா நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவியல் பிடிக்குன்றவங்களுக்கு, கேரளா டிஷ்ஷு அவியல் பிடிக்குன்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது கூட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ணி சாப்பிட்டேன். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணி எடுத்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாருங்கள், இப்போ காய் நல்லா வெந்து வந்த பிறகு அரைச்சி வச்சுருக்க விழுது சேர்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான மஞ்சள் பூசணி அவியல் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.